மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நயன்தாரா அவர்களுடைய கணவர் விக்னேஷ் சிவன் அவருடைய சமீபத்திய செய்தியிலிருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இந்த ஒரு பழைய படத்தில் கவுண்ட் பண்ணி லாட்ரி சீட்டில் ஒரு கோடி விழுந்துச்சு சொன்னதுமே, இந்த தெரு என்ன விலை, அந்த ரோடு என்ன விலை, ஐயோ நான் ஏதாவது வாங்கி ஆகணும்னு தெரிய வரல, அந்த ஜோக்கு தான் ஞாபகம் வருது. இந்த நயன்தாரா விக்னேஷ் சிவனும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க போல அப்படின்னு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆளுந்தரப்பு முக்கியமாக திமுகவோட நெருக்கமாக இருக்காங்க. மிக முக்கியமாக உதயநிதிக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால ஈசிஆரில் இடம் வாங்குறது அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு சார்பாக நடக்குது. அவங்க பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் காட்டுறாங்க, நான் ஏற்றுக்கிறேன். அதன் மூலமாக ஒரு பெரிய லாபத்தை விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவர்கள் அடைகிறாங்கன்னா அதுவும் புரியுது நம்மளால். ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு அரசாங்கமான புதுச்சேரி அரசாங்கத்தின் மீது ஒரு அழுத்தம் ஏற்படுத்துகிற அளவுக்கு இவங்களுக்கு எந்த இடத்துல அந்த நம்பிக்கை வருது. நம்பிக்கைன்ற தாண்டி இது ஒரு விதமான தான் தோன்றித்தனம்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அமைச்சர்கள்லாம் விட ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். எதனால்? திமுக தலைமை குடும்பம் நெருக்கமாக இருக்கிறதுனாலயா? இதுதான் அந்த செய்தியை படிக்கும்போது தோணுன விஷயம். இப்போ அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மையானது, அந்த பின்னாடி என்னென்ன நடந்துச்சு, இந்த விஷயத்தை முழுமையாக ஆய்வு பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா இது வெறும் நயன்தாரா விக்னேஷ் சிவன் சம்பந்தப்பட்டது அல்ல. அதையும் தாண்டி இங்கே பிளாக் மணி நகருது இல்லையா, இதன் மீது ஒரு சந்தேகத்தக்க ஒரு நடவடிக்கை இங்கே எப்பொழுதுமே இருக்கு. அது விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவர்கள் மீதும் இருக்கு. அதை தொட்டு நம்ம பார்க்கும்போது இதன் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றது ஆய்வு பண்ண வேண்டியது அவசியமாக இருந்தது. அந்த ஆய்வு பண்ணுறதுக்கு இந்த செய்தியை 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கணும். ஒன்று, விக்னேஷ் சிவன் அவர்களுடைய தரப்புகளை என்ன சொல்கிறாங்க, இன்னொன்று அமைச்சர் அவருடைய தரப்பில் என்ன சொல்கிறாங்க, எது சுற்றுலாத்துறை அமைச்சர் புதுச்சேரிக்கு என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் செய்தி நிறுவனங்கள் எதன் அடிப்படையில் இதை போட்டாங்க. ஏன்னா எல்லா செய்தி நிறுவனங்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே செய்தி தான் போட்டாங்க. அது விக்னேஷ் சிவன் அவர்கள் இந்த விதமாக புதுச்சேரியில் கூட ஒரு முக்கியமான ஹோட்டலை வாங்க விரும்புகிறார். இப்போ முதலாவது விக்னேஷ் சிவன் அந்த குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் பேசினான்னு வரும் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் சொல்கிறீங்க. அது வந்து சீகல்னு கவர்மெண்டோடது. அதில் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கோங்க. அது ஏறக்குறைய 2 ஏக்கர். அது சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கோம்னா பழைய ஆர்பர் பக்கத்தில். அதுவும் மிக முக்கியமாக இந்திரா காந்தி ஸ்டேடியம் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி அரவிந்தோடைய ஆசிரமம் இருக்கும், அதனுடைய எண்டில் இருக்கக்கூடிய பீச்சில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடம் வேறு யாருக்கும் அமையாது. இது அரசாங்கத்தினுடைய இடம்னால இந்த இடத்த யாராவது எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை குத்தகை கிடச்சா கூட இது பெரிய லாபத்தை அடைய முடியும். ஆனால் இந்த இடத்த எடுக்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த 2 ஏக்கர் இடத்த எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 80 to 90 கோடி ரூபாய் இருக்கணும். இதை ஏன் நம்ம எடுத்து ஏன் பேச வேண்டியது சொல்ல புரியுதா? 80 to 90 கோடி ரூபாய் அந்த இடத்துல செலவு பண்ணுற அளவுக்கோ, இல்லாட்டி அதை வாங்குற அளவுக்கோ, இல்லாட்டி அதை லீஸுக்கு எடுக்கிற அளவுக்கோ விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு நிச்சயமாக பணம் இருக்க வாய்ப்பு இல்லை. நயன்தாரா அவர்களுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கிற வாய்ப்பு உண்டு. ஆனால் 80 to 90 கோடின்றது ஒரு பெரிய தொகை. அப்போ இது பின்னாடி யாரோட கையோட இவங்க நகர்றாங்க அப்படின்ற கேள்வி நமக்கு இயற்கை எழும். கரெக்டா இல்லையா? ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு 80 to 90 கோடி, எனக்கு 100 கோடி ரூபாய். அதில் நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் உச்சகட்டமாக வெற்றி தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கவே முடியாது. நீங்கள் ஃபோட்டோவை நெட்டில் தேடி பாருங்கள், சீகல் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த இடத்த நீங்கள் தேடினாலே தெரியும், அப்படி ஒரு இடம் நம்ம கிடைக்காது. முதலாவது இது சார்ந்து ஆய்வு பண்ணும்போது இன்னொரு விஷயம் ஒன்று கிடைக்குது, தொக்கா. அது என்ன கேளுங்க, அது என்ன, இந்த புதுச்சேரி முதலமைச்சர்கள் அவர் விஜயும் கொஞ்சம் அடிக்கடி க்ளோஸாக இருக்கிறத உங்களை பார்த்துக்க முடியும். அடிக்கடி மீட் பண்ணுவாங்க, அவரோட திரைப்படத்தை விரும்பி பார்ப்பாள், அடிக்கடி இவங்க சந்திப்பு நடக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதை தொட்டு அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, விஜய்க்கு ஆதரவாக, நடிகர் விஜய்க்கு ஆதரவாக அதே வரிசையில், அதே பீச் வரிசையில் கவர்மெண்டோடைய ப்ராப்பர்ட்டியை 99 வருஷத்துக்கு குத்தகை கொடுத்துருக்காங்க. 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு. 99 வருஷம் குத்தகை வச்சுக்கோங்க, ஏறக்குறைய அது முழுசாக ஆண்டு அனுபவிச்செல்லாம் வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் வைங்க. அப்போ இந்த செய்தியின் அடிப்படையில் தான் ஏறக்குறைய 800 மீட்டருக்கு அந்த போட்டக்கூடிய அந்த சீகல்ன்ற ப்ராப்பர்ட்டி இல்லையா, இதன் மீது கண் வைக்கிறாங்க யார்? நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும். அதாவது விஜய் அவர்கள் அந்த இடத்துல 99 வருஷம் குத்தகை எடுத்துக்காரு. அப்போ அதே மாதிரியான வாய்ப்பு தனக்கு கிடைக்கும்னு அவங்க நம்பியிருக்கலாம். இப்போ விக்னேஷ் சிவன் அவர்களுடைய தரப்பில் என்ன மாதிரியான விளக்கங்கள் பொதுவாக கொடுக்கப்படுது அப்படின்னா, நாங்கள் போனது உண்மை, ஆனால் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ஸாக இருக்கக்கூடிய, அதாவது திரைப்படங்கள் எடுக்கிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எடுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இடங்களை பார்க்குறது தான் போனோம். அந்த நேரத்தில் அமைச்சர்லாம் பெரிய சந்திக்கலை, ஜஸ்ட்டு பார்த்தோம், வேறு எதுவுமே பேசுகிறாங்க வந்துட்டோம். கூட ஒருத்தர் இருந்தார், குமரன் ஒருத்தர், அவர் ஏதாவது பேசிக்கலாம், ஆனால் அதில் நமக்கு தெரியவே தெரியாது இப்படின்னு விளக்கம். அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, தாங்கள் அப்பாவி, தங்களுக்கு எதுவும் தெரியாது, அது ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறாங்க. அதோட சேர்த்து இந்த செய்திகளில் வெளியான இந்த விஷயங்களுக்கு இது எல்லாம் தவறானவை அப்படின்னு அவர் சொல்கிறார். இது அவர் தரப்புக்கான விளக்கம் வச்சுக்கணும். இன்னொரு பக்கத்து அந்த அமைச்சர் இருப்பார், சுற்றுலாத்துறை அமைச்சர், இந்த சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு ஃபோன் பண்ணுறோம். அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, இல்லை வந்தாங்க, வந்து எங்களை சந்தித்தது உண்மை, சந்திக்கும் போது அவர் சொல்லலை, அவர் கூட வந்த குமரன் ஒருத்தர், அவர் வேலை என்ன அப்படின்னா குறிப்பிட்ட புதுச்சேரியில் கூட குறிப்பிட்ட இடங்களில் எப்படி திரைப்படங்கள் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை காமிக்கிறது அவரோட வேலை. ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறாரு. அவர் விக்னேஷ் சிவன் அவர்கள் இருக்கும்போதே இந்த விஷயத்தை கேட்டார். என்னன்னு கேட்டார்னா, இந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியை விலைக்கு கொடுக்க முடியுமா, இல்லை லீஸுக்கு கொடுக்க முடியுமா? அதாவது விலைக்கு கேட்குறாங்க,
அதுக்கப்புறம் லீஸு கொடுக்க முடியுமா? அது விக்னேஷ் சிவனுக்காக கேட்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் கேட்டார். அவர் கேட்டப்போ நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், இல்லை அது அரசாங்கத்தினுடைய நிலம், 2017 ஒரு ஏலத்தை விட்டு தனியார் கையில் கொடுத்துருக்கோம், எனவே இதுதான் நிலவரம் அப்படின்ற விஷயத்த சொல்லியாச்சு. அது விலைக்கு வரப்போகிறது கிடையாது. இதுதான் அரசாங்கம் அந்த மீட்டிங்கில் சொன்னது. இந்த 2 விஷயம் இருக்குல்ல, இதில் ஒரு விஷயம் நான் புரியுது என்ன அப்படின்னா, விக்னேஷ் சிவன் அவர்கள் எதுவுமே பார்க்கல, நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு 2 நிமிஷம் பார்த்து போயிட்டோம், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு விதமான விளக்கம் கொடுக்குறாரு. அந்த விளக்கம் ஏறக்குறைய உண்மை இல்லை. ஏன்னா அந்த இடத்துல மீட்டிங் நடந்திருக்குது. அந்த மீட்டிங்கில் குமரன் ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் மேற்கொண்டு அந்த இடத்த குறிப்பிட்ட இடம் இருக்குல்லையா, அந்த இடம் விலைக்கோ இல்லாட்டி லீஸுக்கோ கேட்டிருக்காரு. விக்னேஷ் சிவன் கேட்டாரும் கிடையாது, ஆனால் குமரன் கூட வந்த நபர் கேட்டார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, செய்தியாளர் பக்கம் போவோம். இப்போ 2 பக்கம் பார்த்தாச்சு. ஒன்று விக்னேஷ் சிவன் அவருடைய விளக்கம், இன்னொன்று புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய விளக்கம், மூன்றாவது செய்தி நிறுவனத்துடைய விளக்கம். செய்தி நிறுவனங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்கும்போது விஷயம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது எல்லாம் உண்மை. ஆனால் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குமரன் சும்மாவை கேட்டிருப்பாரு. குமரனை கேட்க சொன்னது யார்? குமரனா போய் நடத்த போகிறாரு. அந்த நபர் கேட்டதுக்கு காரணமே விக்னேஷ் சிவன் தான். அவர் கூட்டி போனது காரணமே அவங்க கேட்காம இவரை விட்டு கேட்டு பார்க்குறாங்க, ஆழம் பார்க்குறாங்க. அதாவது குரங்கு குட்டியை உள்ள விட்டு ஆழம் பார்க்குறாங்க. அதை கிடச்சதுன்னா எடுக்கிறதுக்கான முழு விருப்பத்தோடு தான் அவங்க இருக்காங்க. இப்படின்றது ஏறக்குறைய எல்லா செய்திகளும் உறுதிப்படுத்தலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ விக்னேஷ் சிவன் அவர்களும் நயன்தாராவும் அந்த இடத்த குறி வச்சிருக்காங்கன்றது உண்மை. அந்த இடத்த லீஸுக்கோ இல்லை ஒட்டுமொத்தமாக விலைக்கோ வாங்குறதுக்கு அவங்க தீவிரமாக ஆசைப்படுறாங்கன்றது உண்மை. அந்த சந்திப்பு நடந்ததுன்ற உண்மை. ஆனால் அதையும் தாண்டி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னா, இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி நோக்கி உங்களுக்கு நகர்றதுன்னா ஏறக்குறைய 80 to 100 கோடி ரூபா உங்கள் கை எப்படி வருது? யார் வழியாக வருது? அதுக்கு சோர்ஸ் என்ன? நீங்கள் யார் பின்புலத்தில் இந்த அளவுக்கு பெரிய ப்ராப்பர்ட்டி நோக்கி நகர முடியுது? இந்த கேள்வி எல்லாத்துக்குமே நிச்சயமாக யார் விட தேடணும் தெரியுமா? இந்த விக்னேஷ் சிவன் அவர்களோ நயன்தாரா அவர்களோ செய்தி நிறுவனமோ கிடையாது. இதற்கு பின்னாடி ஒழுங்காக விசாரணை பண்ண வேண்டியது யார் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரும். ஏன்னா அப்படி இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி அவங்க கை வைக்க நினைக்கிறாங்கன்னா இதில் கட்டாமல் எங்கேயோ நமக்கு சந்தேகப்படுத்த அளவுக்கு கருப்பு பணம் நகருது. அது இவங்களுக்கு எங்கேருந்து அந்த ஆசையை தூண்டி இருக்குன்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதாவது விஜய் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சிஎம்ஐ பயன்படுத்தி அந்த இடத்துல 99 வருஷம் குத்தகைக்கு ஒரு இடத்த வாங்கியிருக்காரு. அதில் ஏற்கனவே பிரம்மாண்டமாக ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இதை ஒரு காலம் வரைக்கும் அரசியல்வாதிகள் ஒரு கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டானுங்க. அரசியலுக்குள்ளேயே வரதுக்கு முன்னாடி முழு அரசியல்வாதியாக மாறி விஜய் அவர்கள் இந்த கேவலமான வேலையை பார்த்துருக்காரு. அதில் ஒரு பெரிய லாபம் கிடைக்கும் போது அதை விட ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் சும்மா நம்ம 80 கோடி போட்டால் கூட அடுத்த வெறும் 10 வருஷத்தில் 100 கோடியாக மாற்ற முடியும். அங்கிட்டு நிரந்தரமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இவங்க எடுத்தாங்க வச்சுக்கோங்க, நான் சொல்கிற உறுதியாக அவங்க அடுத்த 100 வருஷத்துக்கு கவலை இல்லாமல் சாப்பிடலாம். அது மட்டும் கிடையாது, சும்மா 10 தலைமுறைக்கு தேவையான உங்களுக்கு வருமானத்தை அது உட்காந்து தரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. எனவே பதிவோட இறுதியாக கடைசியாக நம்ம ஒட்டுமொத்த செய்தியிலேருந்து கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நயன்தாரா அவர்களும் விக்னேஷ் சிவனும் நகரக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இதன் மீது சந்தேகத்தக்க எல்லா விதமான பார்வையும் உண்டு. இதில் கருப்பு பணம் நகருதானா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈஸியாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டுமே சும்மா 20 கோடி மதிப்பில் ஒரு ப்ராப்பர்ட்டி 2 கோடிக்கு பதிச்சாங்க. அந்த இதில் முன்கூட்டியே என்ன மாதிரி ப்ராஜெக்ட் வரப்போன்றது அவங்களுக்கு தெரிஞ்சே தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்க. இது எல்லாமே ஆளுங்கட்சியோட தயவோட தான் அவங்க நடத்துகிறாங்கன்னு. அதோட சேர்த்து என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க அந்த விக்னேஷ் சிவன் அவர்கள் நிறுவனம், இது எல்லாம் நம்ம சொல்லிட்டு வச்சுக்கோமே. இப்போ நம்ம அடுத்த கட்டமாக தேட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோர்ஸ் என்ன? அதாவது அந்த கருப்பு பணம் கூட்டம் அதுக்கும் விக்னேஷ் சிவன் நயன்தாரா இவங்களுக்குமான தொடர்பு இருக்கு இல்லையா, இதை தேடுறதும் அதோட சேர்த்து தொக்கா மாட்டினார்ல விஜய், அதாவது அரசியலுக்குள்ள தூய்மையான அரசியல் பண்ண போய் வந்திருக்காருல அவர் பண்ணுற வேலையும். இதில் வருத்தம் தரமான விஷயம் என்ன தெரியுமா? கடைசியில் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். வருத்தம் தர விஷயம் என்னம்மா, பக்கத்தில் தான் அரவிந்தோடைய ஆசிரமம் இருக்குது. அதுக்கு அடுத்து பாரையும் ரெஸ்டாரண்ட்டையும் ஓப்பன் பண்ணி குத்தாட்டம் போட்டு ஒரு பெரிய கொண்டாட்டம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புத்தியை போது பாருங்க, அதுவே கேவலமான புத்தி.